நிகழ்ந்த நிகழ்வுகள், நிகழ்விக்கப்பட்ட நிகழ்வுகள், அற்புதமான நிகழ்வுகள் அனைத்துமே இது தேவலோகத்தில் தான் நடக்கும். இந்த விஷயங்களெல்லாம் அகத்தியர் உட்காந்து, அகத்திய பெருமான் உட்காந்து, திருமுருகப் பெருமான் உட்காந்து பேசக்கூடிய நிகழ்வுகள்லாம் இகலோகத்தில் நம்ம அழிகின்ற பொருள்களை, மாற்று நிலை கொண்ட பொருள்களை, மாறி நிற்கின்ற பொருள்களை, மாயப் பொருள்களை எல்லாம் நம்ம தேடி அலையக்கூடிய நிலை தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே மாய நிலைகள். நம்ம தேடுகின்ற எல்லாமே அழியக்கூடிய நிலைகள். நம்ம ஆசை வைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அது காணாமல் போகக்கூடிய நிலைகள். எல்லா விஷயங்களையும் அந்த நிலைகளில் இருக்கக்கூடிய நம்மகிட்ட மாறாத, அழியாத, சிரஞ்சீவி வரம்பெற்ற சித்தர்கள், தேவர்கள் உட்கார்ந்து இவ்வளோ நேரம் இணைக்கிணையாக நம்மளுக்கு புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி சத்தத்தை உயர்த்தி 14 லோகங்களில் உள்ள ஆற்றல்களையெல்லாம் தனக்குள்ளே கொண்டு அவங்க பேசுகிறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு விடை நம்ம மாறணும், மாற்று யுகத்தை மாற்றி ஆகணும் அப்படின்னு இறைவன் கொண்ட இச்சையினால், சிவபெருமான் விட்ட கட்டளையினால் அது அகத்தியருக்குள்ள உள் புகுந்து அகத்தியன் சபையாய் அமர்ந்து சபையிலிருந்து இந்த நிகழ்வுகள் நிகழணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இடைவிடாமல் இங்கே நடக்குமா, அங்கே நடக்குமா, அந்த எல்லையில் தேடி போகிறாங்க, மாலை ஓட்டுட்டு போகிறாங்க. அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். இறைவனை தேடுது நல்ல விஷயம். இறைவன்கிட்ட என்ன தேடி போகணுன்னா, யுகம் மாறணும் அப்படின்னு இறைவன்கிட்ட தேடி போனால் ஒரே ஒரு விடை முடிஞ்சது. எனக்கு அதை கொடு, இதை கொடு, அப்படி கொடு, இப்படி கொடு, எல்லாம் செய், எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடு அப்படிங்கிறத கேட்கறதோட யுகத்தை மாற்றி கொடுன்னு கேட்டால் எல்லா தேவைகளையும் பூர்த்தி ஆயிரும். ஏன்னா பிள்ளைகளோட எதிர்காலம், குளம் வளரணும், கொடி வளரணும், என் குளம் நல்லா இருக்கணும், எங்கள் சொந்தக்காரங்க நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விடை, ஒரே ஒரு கேள்வி இறைவன்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய வரோம், யுகத்தை மாற்றிடு. யுகத்தை மாற்றிட்டா எல்லோரும் நல்லா இருப்பாங்க. அதாவது இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஞ்ஞானிகள், ரொம்ப எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மாறப்போகுது, இது மாறப்போகுது, அந்த நோய் வரப்போகுது, இந்த நோய் வரப்போகுது, பற்றாக்குறை ஆகப்போகுது, மாசுபட போகுது, ஓசோனில் ஓட்டை விழுந்துருச்சுன்னா பெருசாகிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது இப்போ எல்லாரோட சிந்தனைகளையும் மாட்டிடுச்சு. இன்னும் என்ன விஷயங்களோ வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சித்தர்கள் சூட்சமாக மறைச்சி வச்சுருக்காங்க. இப்போ அதை மாற்றதுக்கு தான் நம்ம இறைவன்ட்ட அந்த விஷயத்தை கேட்கணும்னு சொல்லப்படுது. இருந்தால் தானே யுகம் அழியாமல் இருந்தால் தானே, பூமி அழியாமல் இருந்தால் தானே நம்ம சந்ததிகள்லாம் அங்கே விளையாட முடியும். அந்த விஷயத்துக்குள்ளே வாங்க, வேறு விஷயத்துக்குள்ளே போக வேண்டாம். அங்கேருந்து பிரபஞ்ச விஷயத்துக்கு நம்ம போவோம். நம்ம சந்ததிகள் தான் நம்ம உயிர் நாடிகள். இன்றைக்கி நம்ம பேரன் பேத்திகள், நாளைக்கு அவங்களோட பேரன் பேத்திகள். அவங்கெல்லாம் விளையாடுறதுக்கு, உட்காரதுக்கு, செய்யறதுக்கு, உயர்வான ஆரோக்கியமான விஷயங்களை சாப்பிடுவதற்கு, இறையை வணங்கி நிற்பதற்கு ஒரு இடம் வேண்டாமா? அந்த விஷயங்களை சரி பண்ணி பார்க்க வேண்டாம், சரி பண்ணி வச்சுருக்க வேண்டாமா? நம்ம சந்ததிகள் வாழத வீடையே எப்படி போட்டு, என்ன கலவையில் போட்டு, என்ன கம்பி வாங்கி வைக்கணும், எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ தூரத்துக்கு அஸ்துவாரம் போடணும், அதில் கரையாக அரைக்கிறதுக்கு இல்லாமல் என்ன விஷயங்களை எல்லாம் சேர்க்கணும், எவ்வளவு நுட்பமாக கட்டப்படுது. நல்ல தண்ணி சேர்த்து அந்த விஷயங்களை கலவைகள் போட்டு எவ்வளோ அற்புதமாக நம்ம கட்டமைக்கும். ஒரு சின்ன சீற்றம் வந்தால் கூட மாறிவிடக்கூடிய ஒரு இல்லத்தை அமைக்கையில் இவ்வளோ கட்டமைக்கையில் நம்ம கொடி வழிகள்லாம் அதில் வாழணும் அப்படின்னு நினச்சி கட்டமைக்கும். அப்போ நம்ம கொடி வழிகள் உண்மையாக வாழறதுக்கு உள்ளான இடம் பூமி. அந்த பூமியில் எல்லா ஆற்றல்களும் வரணும், எல்லா ஆற்றலும் இருந்தால் தானே நம்மளோட சந்ததிகள் நல்லா வளர முடியும் அப்படின்னு ஒரு உயர் சிந்தனை. அவ்வளோதான். இது உங்களுக்குள்ள உள்ள விஷயந்தான். ஒரு உயர்வான சிந்தனையோட யுகம் மாறணும் அப்படிங்கிற எல்லாம் மாறி நிற்கும். யுகம் மாறணும் நீங்கள் வேண்டுதல் வச்சுட்டு இல்லாத நீங்கள் மாறிட்டேன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் மாறையில் இறைவன்கிட்ட வேண்டுதல் வைக்க உங்களை சுற்றி உள்ளவங்கள்லாம் மாறிடுவாங்க. இதான் என் வேலை அப்படின்னா அது மட்டும்தான் நம்ம வேலை, வேறு எது நம்ம வேலை கிடையாது.
யுகத்தை மாற்றுறது மட்டும்தான் நம்ம வேலை. யுகத்தை எப்படி மாற்றோன்னா நம்மளை நம்ம மாற்றுதுன்னு இப்போ அகத்திய பெருமான் மீண்டும் சொல்லிட்டாரு, உன்னைய மாற்று, அதான் யுகம் மாற்றம் அப்படின்னு. நம்ம கட்டாயம் மாறித்தான் ஆகணும். இப்போ இங்கே சற்சங்கம் போட்டுக்கிட்டு இங்கே உங்களை வர சொல்லி அகத்திய பெருமான் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. சித்தர்கள், தேவர்கள், ஞானிகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சிவகூரையில் யுகம் மாறலைன்னா பேசி பிரயோஜனம் இல்லைல்ல. இங்கே மாற்றுமேற்று சிந்தனையோட, மாற்றுமேற்று செயல்பாடுகளோட, எல்லா அழியும் பொருள்களோட இச்சை கொண்டு, எல்லா நிலைகளும் வேற தீரா ஆசை கொண்டு அலைஞ்சிக்கிட்டு இங்கே இப்படி உட்காந்து பேசினான்னா பேசுறதுக்கும் நடக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அப்போ நம்ம நல்லா இருக்கணும். இங்குள்ள சீடர்கள், தொடர்பாளர்கள், உதவி வேண்டி வர்றவங்க, நல்ல ஐஸ்வர்ய நிலைகள் தேடி வர்றவங்க, நிம்மதியை தேடி வர்றவங்க, சந்தோஷத்தை, ஆனந்தத்தை, அமைதியை தேடி வர்றவங்கெல்லாம் முதல்ல தன்னை மாற்றணும். அதுக்குள்ளே இருந்தால் எல்லாமே பிறப்பெடுக்கு. அமைதி, சந்தோஷம், சாந்தம், வெற்றி, கிற்றி, ஆரோக்கியம், ஆனந்தம், எல்லா விஷயங்களும் உன்னுடைய மாற்றத்திற்குள்ளே தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம கட்டாயம் மாறித்தான் ஆகணும். மாறினா தான் எல்லா நிலைகளும். இங்கே சில நான் பார்த்துருக்கேன், இங்கே வர்ற தாய்மார்களை பார்த்துருக்கேன், அவசரமாக உட்கார்றவங்கள பார்த்துருக்கேன். அவங்க எல்லாரும் வர்றது வலிக்கு சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் கொடுங்க, சீக்கிரம் வலி நிற்கணும், கஷ்டமாக இருக்குது, எனக்கு வேதனையாக இருக்குது, இது அவசர கதியில் வருவாங்க. எல்லாரையும் சொல்லலை, அவசர கதியில் என்ன இது செய்யுங்க, இதை மாற்றி விடுங்க, என்ன செய்யணும், ஏது செய்யணும், விபூதியை வாங்கி பூசினா சரியாயிருமா, சரி விபூதி அதுக்கு ஒரு துணைப்பொருள், ஆசி ஒரு துணைப்பொருள், எல்லாமே செஞ்சாலும் நீ எல்லா மாற்று நிலைகளையும் உள்ளே வச்சுக்கிருந்தான்னா எதுவுமே வேலை வாக்காது. உங்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய விபூதி பிரசாதங்கள், இங்கே நடக்கக்கூடிய சச்சங்க நிகழ்வுகள், அகத்திய பெருமான் கொடுக்குற ஆசி, முருகப்பெருமான் கொடுக்குற ஆசி, தீர்த்தங்கள், எல்லா விஷயம், தரிசனங்கள், எல்லா விஷயமும் உனக்குள்ளே மாறும்போது உனக்குள்ளே போயிடும். நான் மாறவே மாட்டேன், இங்கே வந்த அன்னைக்கு சரி, போன உடனே என் வேலையை ஆரம்பிச்சிருவேன்னா அப்போ எப்படி உங்கள் வீட்டில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போட்டாலும் சரி, நீங்கள் போட்டாட்டாலும் தேவை கிடையாது. முதல்ல நம்மளை நம்ம மாற்றிக்கிடணும். நம்ம மாற்றத்துக்குள்ள தான் எல்லாம் மாறப்போகுது. கட்டாயம் மாறும். சண்டைக்கு வராங்கன்னா அமைதியாரு அப்படின்னு சொல்லுது சபை, விலகிப்போ அப்படின்னு சொல்லுது, கண்டுக்கிடாத அப்படின்னு சொல்லுது, அதே நினைக்காத அப்படின்னு சொல்லுது, புரணி பேசாத அப்படின்னு சொல்லுது, பிரத்யாரை பற்றி சொல்லாத அப்படின்னு சொல்லுது, உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லுது, ஒன்னைய கவனி அப்படின்னு சொல்லுது. அந்த உயர்வான குணங்களை எல்லாம் நமக்குள்ளே வச்சுக்கணும். சபை செய்யுது, சபை செயல்படாமல் இல்லை. ஆனால் சபை செய்யறதுக்கு, சபையோட ஆற்றல் உங்கள் இல்லைன்னு சூழதுக்கு அதற்குண்டான சந்தர்ப்பத்தை நாம் அமைச்சிக்கிடணும். கட்டாயம் அமைச்சிக்கிடணும், அமைச்சே ஆகணும். ஏன்னா இறை தங்கன்னா அந்த எல்லை எப்படி இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், டைல்ஸ் பதிச்சிருக்கணும், அது உயர்வையான மார்பிள்ஸ் பதிச்சிருக்கணும், அந்த கல் பதிச்சிருக்கணும், இந்த கல் பதிச்சிருக்கணும், அப்படி தீர்த்தங்கள் விடணும். இப்படி இந்த பிராண்டு பற்றி வாங்கி வச்சுருக்கணும், இந்த மலர்களெல்லாம் வச்சுருக்கணும். அந்த மலர் வச்சா வருவாராம், இந்த மலர் வச்சாலும் வருவாராம், அது செஞ்சால் இவர் வருவாராம், இது செஞ்சால் அவர் வருவாராம். எதை செஞ்சாலும் எவரும் வரமாட்டாங்க. உங்களுக்குள்ள மலராத தர்ம யுகம் மலராத இருக்கிற பட்சத்தில் நீங்கள் சென்ற ஜென்மங்களில் செஞ்ச புண்ணியங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும். அந்த புண்ணியங்களோட பற்றாக்குறையினால தான் ஏற்ற இறக்கங்கள் வருது. அப்போ மாறி நிற்கிறது தான் கணங்களெல்லாம் வீட்டில் கட்டாயம் அடைக்கலாமா. அதுக்கு தான் உங்களுக்கு விபூதி கொடுக்கு, பாலதிரிபுர சுந்தரியோட படம் கொடுக்கு, அதிகாலையில் ஆணவம் இருக்காமல் விளக்கேற்றணும்னு மண் அகல் விளக்கு கொடுக்கு. உங்கள் தங்கத்தில் ஏற்ற சொல்ல, பித்தளையில் ஏற்ற சொல்ல, அங்கே போய் குபேர விளக்கு வாங்கிட்டு ஏற்ற சொல்லலை, லட்சுமி படத்துக்கு முன்னாடி வச்சு ஏற்ற சொல்ல, அவர் படத்துக்கு இவர் படத்துக்கு எவர் படத்துக்கு முன்னாடி வச்சு ஏற்ற சொல்ல, உள்ளத்தில் ஜோதி ஏற்ற, இல்லத்தில் ஜோதி ஏற்றுங்க அப்படின்னு சொல்லுது. அந்த இல்ல ஜோதி, இல்லறம் நல்லறம் என்கிற அற்புதமான ஜோதி, அந்த அகத்திய ஜோதி உங்கள் வீட்டுக்குள்ளே எரியல, உங்கள் வீடு ஜெகத்தியமாக மிளிரும் அப்படின்னு சொல்லுது. ஜெகத்தியம்னா ஒன்றும் இல்லை, சிகம்தான். ஜெகம் அப்படின்னா அகத்தியம்தான், ஜெகத்தியம் அப்படின்னு சொல்லுது. அகத்தியம்தான் ஜெகத்தியம் அப்படின்னா, அகத்தியம் அப்படின்னாலே சித்த மார்க்கம்னு அர்த்தம், அது உயர் மார்க்கம். புண்ணிய வழி, புனித வழி, அதுதான் புனிதர் பாதையை நோக்கி, புனிதத்தை நோக்கி போகிறவங்க தான் சித்தர்கள். இப்போ இறையினாலே புனிதம்தான், அதை நோக்கி பயணிக்கவங்க சித்தர்கள். அப்போ அகத்தியம் அப்படின்னா
சிவத்தியம் தான் இங்கே. என்ன சிவத்தியம் அகத்தியம் வேறு வேறு கிடையாது. அகத்தியர் தான் சிவன், சிவன் தான் அகத்தியர். சித்தர்களும் சிவமும் வேறு வேறு கிடையாது. சித்தர்களின் சங்கமம் தான் சிவம் அப்படின்னு சொல்லப்படுது, சிவம்னு சொல்லப்படுது, சிவம்னு சொல்லப்படுது. அதனால் எல்லாருமே அதோடு நம்ம கலந்து நிற்கணும். அது அன்புன்னு சொல்லப்படுது. அப்போ அன்பு நம்மகிட்ட வீட்டில் வந்து விளக்காக எரியும் போது, ஆயுதமாக இருக்கும்போது நம்ம சொத்தாக அன்பை வச்சுக்கிடலாம். எத்தனை சொத்துக்களும் இருந்துட்டு போகுது, ஏக்கர் கணக்கில் இருந்துட்டு போகுது, பேங்கில் இருந்துட்டு போகுது, அங்கே இருந்துட்டு போகுது, மாதக்கணக்காக எதுவும் வந்துட்டு போகுது. அதெல்லாம் வந்து மாறக்கூடிய விஷயங்கள். நொடிப்பொழுதில் மாறிவிடும். ஒரு கம்பெனி லாஸ் ஆச்சுன்னா அவன் வீட்டுக்கு வரது போயிடும். அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை எடுத்துட்டான்னா ரிட்டையர்ட் ஆகிட்டான்னா மேட்ரு ஓவர். ரிட்டையர்டே இல்லாத வருமானம் என்னதுன்னா புண்ணியந்தான். அந்த புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும். டெபாசிட்டும் அதுதான், அதை சேர்த்து வைக்கணும். அதுக்கு உங்களுக்குள்ள வெற்றிடம் தேவை. எதுவும் இல்லாத கட்டாயம் வெற்றிடம் தேவை. அப்போ எனக்கு எல்லாம் நல்லா இருக்குது, வச்சது எல்லாம் உயர்வாக இருக்குது, நான் எதுக்கு செய்யணும்னா, நீ நல்லா இருக்க, ஆரோக்கியமாக இருக்க, குழந்தைகள் பேரம் பேத்திகள் எல்லாம் நல்ல ஆன்மாக்கள் உங்கள் வீட்டில் வந்து பிறக்க வேணுமா வேண்டாமா, இந்த விஷயங்களெல்லாம் தீர்மானிக்கப்படணும்னா நம்ம தீர்மானம் எடுத்துக்கிடணும். இன்னையில் இருந்து வந்து தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளே போகக்கூடாது, சூழ்ச்சிகள் பண்ணக்கூடாது, வஞ்சகங்கள் பண்ணக்கூடாது, நம்ம இருக்கிற ஆற்றலை வச்சு எளியவங்க தான் இம்சப்படுத்தக்கூடாது. அப்படிங்கிறத முதல்ல நம்ம இந்த சபைக்கு வந்த உடனே செய்ய வேண்டிய உறுதிமொழி அதுதான் முக்கியமாக. இது எல்லாருக்குள்ளேயும் பூந்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அக ஆய்வு செஞ்சு புற ஆய்வு செஞ்சு உலகமெல்லாம் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் என்ன, நம்ம மாறாத இடத்துல எதுவுமே மாறாது. சாயந்தரம் ஆகிட்டா வா 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 ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தியா, அங்கே போயிட்டு வந்தியா, இங்கே போயிட்டு வந்தியான்னா ஃபோனை போட்டு ஒரு இடத்துல கூட்டம் கூடுது. ஃபோனை போட்டு இப்போ வந்து கைபேசியில் முன்னாடினா தெருவாக நான் அலைஞ்சு போய் தான் ஆளுக்களை பிடிக்கணும். இப்போ ஒரு ஃபோன் பண்ணான்னா எல்லாம் ஒரு இடத்துல சங்கமிச்சுட்டு வந்த உடனே அன்னதானம் போடுதோன்னு பேசுகிறாங்களா எங்கேயாச்சும், இல்லாட்டி ஏதாவது தர்ம காரியங்கள், இது சும்மா காமெடிக்காக சொல்ல, தர்ம காரியங்கள் செய்யணும்னு பேசுகிறாங்களா அந்த கூட்டங்கள், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போய் கொஞ்சம் தர்மம் செஞ்சுட்டு வருவோம் அப்படின்னு பேசுகிறாங்களா, நல்ல விஷயங்கள் ஏதாச்சும் செய்யணும்னு பேசியிருக்காங்களா அப்படிங்கதான் கேள்வி. இது வந்து காமெடியான வினாக்களில் ரொம்ப 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 முக்கியமான வினாக்கள். ஆண்களும் சரி பெண்களும் சரி ரிட்டையர்டு ஆனவங்களும் சரி உழைச்சிக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி டயம் கிடைச்சா அடுத்த விஷயங்கள்னா பிரத்யாரை பற்றி புறம் பேசக்கூடிய நிகழ்வில் சாப்பாடாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் எத்தனை குடும்பம் பாதிக்கப்படுது, யாரோட உயர்வான பயணமெல்லாம் பாதிக்கப்படுது, யார் இறைவனை நம்பி இருக்கிறவங்களெல்லாம் ஏளனப்படுத்துதாங்க, அசிங்கப்படுத்தாங்க, அவமானப்படுத்தாங்க. இவ்வளவும் அந்த விஷயத்துக்குள்ளே இருக்குது. ஒரு தர்ம பத்தினியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை பற்றி தப்பாக பேசையில் உங்களோட இல்லங்களில் அப்பமே வந்து பொந்து விழ ஆரம்பிச்சிருது. அடுத்து உன் வீட்டில் நடக்க போகுதுடா அப்படின்னு சொல்லி, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பிற விஷயங்களை கண்டும் காணாமல் தீனியாக பேசப்படும் போது அப்பமே உங்களை இல்லை சுவர்களில் அடிவானத்தில் கீழ் வானக்காலில் வந்து பொந்து விழ ஆரம்பிச்சிரும், பெருச்சாளி தோண்ட ஆரம்பிச்சிரும், உங்களுக்கு தெரியாது. கட்டடங்கள் அப்பமே ஆட்டம் காண ஆரம்பிச்சிரும், உங்கள் எதிர்காலம் வந்து கேள்விக்குரிய அப்பமே மாற்றப்படுது. இது சின்ன விஷயந்தான், ஆனால் பெரிய விஷயம் என்ன. இதில் இருந்து தொடங்கணும். வாரையா, காப்பி குடிச்சியா, நல்லா கூப்பிடு, ஏலக்காய் சுக்கு மிளகு எல்லாம் போட்டு தரேன், குடிச்சிட்டு நல்ல விஷயங்கள் பேசுவோம், கெட்ட விஷயம் பேசுறதுக்கு வேண்டாம் அப்படின்னு அப்படி சூட்சமாக அவங்கள அனுப்பி வச்சிடணும். ஆனால் கெட்ட விஷயம் பேசுறதுன்னா வராது. இந்த அம்மா வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. அடுத்தவளை பசங்க அங்கே ஒன்றும் பேசவே மாட்டேங்கால, போனான்னா சித்த சபையை பேசுதா, தர்மத்தை பற்றி பேசுதா, அதை பற்றி பேசுதா, இதை பற்றி பேசுதா, சரி ரூட்டை மாற்று அப்படின்னு சொல்லி ரூட்டை மாற்றி போயிருந்தாங்க. அதுக்காண்டி பேருவாதி இவங்க பேச வேண்டியது இருக்குது. இதெல்லாம் எல்லா விஷயங்களையும் வந்து அனுபவிச்சு பார்த்தவங்க நாங்கள் எல்லோரும் அனுபவிச்சு பார்த்துருப்பேன். நீங்கள் இதில் அனுபவிக்காதவங்க யாராச்சும் நாங்கள் அனுபவிக்கலைன்னா அது பொய்ன்னு அர்த்தம், அது அப்பட்டமான உயர்வான பொய்ன்னு அர்த்தம். ஆனால் இருக்காங்க ஒவ்வொருதான் வேண்டாம், காதை பொத்திட்டு வீட்டை திறக்கவே மாட்டாங்க, ஜன்னலோடி பார்ப்பாங்க, ஏய் சரியில்லாத ஆள் வருது, முக்காடு ஓட்டு படுத்துக்கிடுவாங்க. அந்த அம்மா வந்து கல்லை தட்டி பெல் அடித்து பார்க்கும், ஃபோன் பண்ணி பிள்ளைகிட்டையெல்லாம் கேட்டு பார்க்கும், எங்கள் அம்மாவுக்கு வந்து குளிர் காய்ச்சல்னு சொல்லிடுன்னு இந்த அம்மா சொல்லிக்கிட்டு உள்ள ஏசியை போட்டு படுத்து கிடக்கும். அந்த அம்மா சும்மா இருக்காது, ஏசி சத்தம் கேட்க உருமுது, குளிர் காய்ச்சல் யாராச்சும் ஏசி ஓடுவாங்களா அப்படின்னா, இல்லை எங்கள் அம்மாவுக்கு குளிர் காய்ச்சல் வந்தால் ஏசி தான் போடுவோம் அப்படின்னு சொன்னால் சரி இதை சம்திங் ராங்கு, வேறு வீட்டை பார்த்து போயிடுவோம், வேறு எதுவும் பிரச்சனைனா மட்டும் சொல்லிவிடு, அவசரம்னா நான் வாரேன் அப்படின்ட்டு அந்தம்மா
வேறு இடத்துல போய் அதோட பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது காமெடிக்காக தான் சொல்லப்படுது, சிரிச்சா சொன்னால் தான் எல்லாம் புரிவாங்கன்னு சொல்லப்படுது. இல்லாட்டா என்ன இவன் அதை விட்டுட்டா நமக்கு என்ன பேச இருக்குது, அடுத்தவங்கள பற்றி பேசாதங்க அப்படின்னு ஒரு இப்போமே வந்து இங்கே கம்மியான மக்கள் தான் இருக்காங்க. இதுபுறம் பிரபஞ்சம் பூரா அந்த சத்தம் ஒலிக்கும், அதுக்காண்டி தான் சொல்லப்படுது. இதெல்லாம் இயல்புலலாம் பார்த்த விஷயங்கள், இதெல்லாம் சும்மா யாரும் கேட்டு சொன்ன விஷயங்கள் கிடையாது. ஏன்னா அந்த கூட்டத்தில் நம்ம இருந்திருக்கோம், அதை பார்த்துருக்கோம். அதோட பாதிப்புகள் வந்து நமக்கும் வந்திருக்கு, நம்மளை சார்ந்தவங்களுக்கு வந்திருக்கு, நண்பர்களுக்கு வந்திருக்கு. ஒருத்தவங்களோட இப்போ இப்படி பேசிட்டாயா, பொண்ணு கொடுக்காமல் போயிட்டாங்க, நல்ல வாழ்க்கை கெடுத்துட்டாங்க, அந்த 4 கிழவிகள் இருக்காங்க, சோழியை முடிச்சு போட்டாளுங்க, அது தீக்குளிச்சு செத்து போயிட்டாங்க, தூக்கு போட்டுட்டாங்கன்னு இதான் சீரியஸாக சொல்லக்கூடிய விஷயங்கள். அந்த குடும்பம் சோழி முடிஞ்சால் நமக்கு என்ன தெரியும், அது ஏதோ வீட்டில் பிரச்சனையே நீங்கள் தானே, நீங்கள் 4 பேர் தான் பிரச்சனை. இப்போ சொல்லுவாங்க அங்கங்கே இந்த கிராமங்களில் சொல்லப்படுது, காமெடிக்கு சொல்லுவாங்க, அங்கங்கே சிசிடிவி கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வயசான ஆட்கள் சும்மா வேலைக்கு வெட்டிக்கு போகாமல் மகள்கள் சம்பாத்தியம் பண்ண போடுறதில் சாப்பிடத ஓய்வு பெற்றவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஓய்வுனா இறைவா சிவசிவான்னு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அந்த விஷயங்களே பண்ணது கிடையாது. அங்கே யார் போகிறா, இங்கே வர இந்த நாய் எதுக்கு போச்சு, நரி எதுக்கு போச்சு, பேய் எதுக்கு போச்சு, பிசாசு எதுக்கு போச்சு, இவன் எங்கே போனா அவள் எங்கே போனா அப்படின்னு அதுக்கு பேட்ரி கீட்ரி எதுவும் வேண்டாமா, அது கரண்ட்டு வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். அது வானைக்கு 24 மணி நேரமும் தெருவுக்கு 2 செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லுதாங்க. கண்ணை உத்து பார்க்கும், அங்கே பேர்வாதி இது போயிருக்கும், லென்ஸ் எல்லாம் போயிடும். ஆனால் கரெக்டாக சொல்லி சாயந்தரம் வந்தவுடனே சொல்லிடும், இவங்க வந்து அங்கே போனாங்க, அவங்க வந்து இங்கே போனாங்க, இங்கே இது நடந்துச்சுன்றோம். அது நடந்திருக்காது, இங்கே இது நடந்துச்சு, இவன் வந்து அதை சொன்னான், அவன் வந்து அதை சொன்னான், அப்படி சொன்னால் நடந்தது அப்படின்னா அந்த வீட்டில் ஏதோ ஒன்று நடந்துடும். வீட்டுக்காரன் வேலைக்கு போயிட்டு வருவான், உன் வீட்டில் என்னையா இப்படி நடந்ததாம்ல, அந்த அம்மா சொல்லிச்சு, இந்த அம்மா சொல்லிச்சு, அப்படி சொல்லிச்சா, நான் இதைத்தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், நடந்துருச்சா அப்படின்னு அங்கே எல்லாமே ஏதோ நடந்துடும். என்னமோ ஒரு பாவங்களுக்கு காரணம் எதா இது ஒரு சிசிடிவி கேமரா ஆகிடுது. உயிருள்ள கேமரா அது செலவே கிடையாது அப்படின்னு சொல்லிலாம் காமெடியாக சொல்லப்பட்ட விஷயங்கள். இது எதுக்கு நம்ம இங்கே காமெடியாக சொல்லப்படுதுன்னா, கட்டாயம் நம்ம மாற்றி ஆகணும், மாறி ஆகணும். அது வந்து மறுக்கப்படாத உண்மை. அது கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கும். என்ன அது சித்தி சபையில் கூப்பிட்டு அனுக்கிரகத்தை கொடுக்கும், வினையை தீர்த்து விடுதோன்னாங்க, அதை சொல்லுதாங்கன்னா, ஏன்னா அது அந்த மூலியமாக தான் எல்லா விஷயங்களும் செய்ய முடியும். கட்டாயம் நம்ம மாறி ஆகணும். புண்ணியம் ஏன் பண்ணணும்னா எல்லாரோட புண்ணியத்தையும் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் நான் அது கொடுக்கணும், இங்கே கொடுக்கணும், என் தொண்டை தண்ணி எதுக்கு கொடுக்கணும், ஏன் இல்லை அங்கே போய் வெளிநாட்டில் போய் சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அனாதாசனம் போய் 1000 ரூபா உடையா அப்படின்னு கடும் டென்ஷன் ஆகும். ஒரு ஆட்கள் வந்து டென்ஷன் ஆகும். அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், அவங்கவுங்க தாய்மொழியிலே சொல்லி பார்த்துக்கோங்க. சொல்லுவாங்க, சுண்ணாம்பு வெள்ளையாக இருக்கும், தொட்டா இனிப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. வாய் வெந்து ஒன்று எனக்குலாம் தெரியும், கொடுத்துட்டு எங்கே வருது அப்படின்னு சொல்லதெல்லாம் நான் காதில் கேட்டிருக்கு. அவங்க எவனாச்சும் கொடுப்பாங்க, நமக்கு எவன் கொடுக்கான், நம்ம பிள்ளையை சேர்த்து வைக்கிறது சேர்த்து பத்திரமா வைக்கணும் அப்படின்னா அடுத்து பேரம்பேத்திகளுக்கு நல்ல விஷயத்தை கொடுத்துட்டு போக வேண்டாமா, புண்ணியத்தை சேர்த்து வைக்க போக வேண்டாமா. இப்போ மூச்சு விடுறதுலேருந்து எல்லாமே அடுத்தவங்களோட சொத்து தானே. எது உன் சொத்து? ஏன்னா பிள்ளையிலேருந்து அங்கேருந்து ஆக்சிஜனை இருந்து அமெரிக்காவிலேருந்து சல்லுன்னு டீ போட்டு மூக்குள்ளே உணர்ந்து விடுதாங்க, கிடையவே கிடையாது. எல்லாம் பிரபஞ்சத்தில் நிறைஞ்சிருக்கு அடுத்தவங்களோட சம்பாத்தியம். அப்போ வந்து அடுத்தவங்ககிட்ட வாங்கி சாப்பிட முடியல. பயிர் விளையுது, அது விளையுது, இது விளையுது, அங்கே விளையுது, இங்கே விளையுதுன்னா அடுத்தவன் செஞ்ச புண்ணியங்கள்லாம் பஞ்சபூதங்களாக இருக்குது. பஞ்சபூதங்களில் ஒரு பூதம் இல்லைன்னா ஒரு சின்ன விதை கூட முளைச்சி வேலை வராது. அது மேலே வரலைன்னா சாப்பாடு இல்லை. அது விதையாகவும் அதான் பஞ்சபூதங்கள் இருக்க வேண்டியிருக்கு. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, நல்ல டேஸ்ட்டு, நல்ல தண்ணி, சமையல் நல்லா இருந்தது, இன்றைக்கி திருப்தியாக சாப்பிட்டேன்னா அதில் வந்து உன் வீட்டு காசு மட்டும் இல்லை, பிறரோட புண்ணியங்கள் எல்லாம் தான் உன் வகுத்துக்குள்ளே போகுதுன்னு அர்த்தம். இதில் வந்து சூட்சமாக இது வந்து ஆராய்ச்சி பண்ணுங்கள், சும்மா இருக்கையில் ஆராய்ச்சி பண்ணுங்கள். ஏதாச்சும் நம்மளால் நடந்ததா அப்படின்னு எதையாச்சும் ஆரப்பாருங்க. இந்த உடையை எடுத்துக்கோங்க, இந்த தொப்பியை இதை எடுத்துக்கோங்க, இந்த மலர்களை எடுத்துக்கோங்க, இங்கே உட்கக்கூடிய எல்லாமே இயங்கக்கூடிய பொருட்கள், இயங்காத பொருட்கள், எல்லா பொருட்களையும் வந்து பஞ்சபூதங்கள் இருக்குது. பஞ்சபூதங்கள் இறைவன் தான் அப்படி தன்னை வந்து அர்ப்பணிச்சிருக்காரு. அப்போ வந்து இவ்வளோ விஷயங்களும் வந்து வேறு அவங்களோட புண்ணியத்தினால நிகழ்ந்துருக்கு. எல்லாமே நம்ம உட்கார்ந்தோம்னா இதில் பல பேரோட உழைப்பு இருக்குது. இந்த மரம் எத்தனை வருடமாக பஞ்சபூதங்கள் இதை வளர்த்துருக்கு, எத்தனை இயற்கை சீற்றங்களில் இருந்து தப்பிச்சிருக்கு, எத்தனை பேர் கைப்பட்டு, இது முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு, எத்தனை பேரை கைப்பட்டு இது உயர்வாக உட்கார்றதுக்கு ஒரு தளமாக அமைச்சு கொடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயத்த
நம்ம வந்து கொஞ்சமாச்சும் யோசனை பண்ணி பார்க்கணும். எல்லா பொருட்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தோசைக்கல், கரண்டி, எல்லா விஷயத்தையும் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். டப்பாவில் இருக்கக்கூடிய எல்லா பலசரக்கு சாமான்லேருந்து எல்லாம் யோசனை பண்ணிப்பாங்க. எல்லாம் உங்களால் வடிவமைக்கப்பட்டதில்லை, உங்களால் உற்பத்தி செய்யப்பட்டவல்ல. உங்கள் காசு பணம் கொடுத்து வாங்கியிருக்கலாம் தவிர பஞ்சபூதங்கள் தான் அந்த பொருளாக உங்கள் வீட்டு சமையல் அறையில் கூட இருக்குது. அப்போ எல்லா விஷயங்களையும் அடுத்தவங்க புண்ணியம். மழை எங்கேயோ பேஞ்ச மழை, எங்கேயோ அடித்த வெயில், யாரோட நிலமோ, எந்த 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 ஸ்டேட்டில் இருந்து வந்ததோ, எந்த நாட்டில் இருந்து வந்ததோ அதெல்லாம் தெரியாது என்ன. ஆனால் அது தேவை நமக்கு. அப்போ அடுத்தவங்களோட புண்ணியம் நமக்கு தேவையாக இருக்குல்ல. கடனை அடைக்க மறந்தால் என்ன செய்யும்? பிரபஞ்சம் எடுத்துக்கிடும். அதான் எடுக்கு. புண்ணியம் செய்யாங்க, புண்ணியம் செய்ய போய் 7 ஜென்மமாக நல்லா இருக்கும் நீ அப்படின்னு சொல்லுதாங்க. என்ன பாவம் செஞ்சியோ இந்த வழி கேட்டுக்கிட்டு இருக்க இவ்வளோ பிரச்சனைகள், என்ன தான் பாவம் செஞ்சாங்கன்னு தெரியலன்னு இந்த நம்ம செஞ்சுட்டு முன்னோர்களை போய் திட்டுவோம். அவங்க என்ன தான் செஞ்சு வச்சாங்கன்னு தெரியலையே அந்த காலத்தில் இருந்தவங்க. அதுவும் ஒரு காரணம். அந்த வீட்டில் பிறக்கிறதுக்கு நம்மளும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிக்கணும். இந்த வீடு முளைச்ச நாள்லேருந்து நிம்மதியே இல்லை. நான் கேட்டிருக்கேன். சொன்ன சொற்கள் வந்து எங்கள் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாமே சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். இந்த வீடு முளைச்ச நாள்லேருந்து நிம்மதி போச்சு அப்படின்னா, அப்போ நீ நிம்மதி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது உன்னோடைய தலையெழுத்தை மாற்றுறதுக்கு உன்னைய மாற்றணும் அப்படிங்கிறதான் சபையோட அற்புதமான நிலை. எல்லாரும் இன்றைக்கி இது உங்களுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் கிடையாது. சபைக்கு வர்றவங்க எல்லாரும் கட்டாயம் மாறி ஆகணும். அப்படின்னா தான் நல்ல விஷயங்கள் கட்டாயம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லி, அது மறுக்க முடியாத உண்மை, மாற்ற முடியாத உண்மை. என்ன கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கேட்குறவங்களுக்கு. ஆனால் உண்மையை சொல்ல பயப்படாத சபை இது. உண்மையை மட்டும்தான் சொல்லும் இந்த சபை இது. மறைச்சி கிரைச்சி பேச தெரியாது இங்கே. என்ன வாழ்த்தி பேச வராது வாய் இங்கே. இங்கே எல்லா குற்றங்களையும் வந்து சுட்டி காட்டக்கூடிய இடம் இது. ஆஸ்பத்திரிக்கு போனால் என்ன, இது இருக்குது அது இருக்குது, இந்த இடம் சரியில்லை, இந்த இடம் சீல் பிடிச்சிருச்சு, இதை சுத்தம் பண்ணணும், இந்த மருந்து ஒன்றும். அப்படி தான் டாக்டர் வந்து பொய் சொல்லுவாரா? நல்லா இருக்குது போ கிட்னி நல்லாயிருக்கு, எல்லாம் இருதயம் நல்லா இருக்குது அப்படின்னு அனுப்பிச்சி விடுவாரா? கிடையாது. அங்கே போனால் மாஸ்டர் செக்கப் மாதிரி இங்கே மாஸ்டர் செக்கப் பண்ணக்கூடிய இடம் தான் சித்த சபை. இங்கே நாங்கள் மட்டும் இல்லை, அகத்திய பெருமான் மட்டும் இல்லை. இங்கே சித்தனுக்குள்ளே இருந்தால் வரணும், சிவசூட்சம நூலில் இருந்தால் வரணும்னு கிடையாது. இங்கே விஸ்வாமித்தர் இருக்கார், பாம்பாட்டி இருக்கார், கணங்களெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு மனுஷனும் பிறந்துட்டா அவங்கள சுற்றி ஏகப்பட்ட கணங்கள் இருக்கும், இல்லை தேவதைகள் இருக்கும், குலதெய்வங்கள் இருக்கும். எல்லா கண்களும் பார்த்துக்கிட்டு இருக்கும் ஒரு மனுஷன் செய்யக்கூடிய நல்லது கெட்டதை. சபைக்கு வர்றவங்களே இங்கே பார்க்கக்கூடிய கணங்கள், ஏகப்பட்ட கணங்கள் இருக்குது. இங்கே ஸ்கேன் மிஷின் இருக்கான். வந்த உடனே அந்த மிஷினுக்குள்ளே தான் போயிட்டு வருமா. உண்மை இது, விஸ்வாமித்தர் சொன்ன உண்மை இது. ஸ்கேனருக்குள்ளே போகலை, எல்லாத்தையும் அது ஸ்கேனிங் பண்ணி விட்டுரும். எவ்வளவு மண்டக்குள்ளே இருக்குது, என்ன விஷயங்கள் நினச்சிட்டு வந்திருக்காங்க, எவ்வளோ சரணாகதியோடு இருந்திருக்காங்க, எவ்வளோ வினைநிலையில் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன ஜென்மங்களில் என்னென்ன செஞ்சுருக்காங்க, எத்தனை வகையான புண்ணியம், எத்தனை வகையான பாவம், இவங்க முன்னோர்கள் செஞ்சது என்ன, இவங்க விதை வழி, இவங்க வித்து வழியாக வந்த விஷயங்கள், ஆர்என்ஏ டிஎன்ஏ வழியாக வந்தது என்ன, எல்லா விஷயங்களும் அக்கு வேற ஆணி வேறையாக பிரித்து மேய்ஞ்சி ரிப்போர்ட் ரெடி பண்ணிடுவாங்க உடனே. அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு சிவசபைக்குள்ளே நீங்கள் சூட்சமாக அங்கே சிவசோலை இருக்குல்ல, வாசலில் வரையிலேயே பாம்பாட்டி சித்தர் அவ்வளோ விஷயத்தையும் பண்ணி விட்டுருவார். வேணையை பிடிச்சி விட்டுட்டு தான் இங்கே விடுவார். அப்போ வரையில் நீங்கள் சுத்தமாக உயர்வா என்ன தவறுகளும் பண்ணிடுங்க, அது இங்கே கணக்கு கிடையாது. என்ன விஷயங்களும் இதுக்கு முன்னாடி செஞ்சுருங்க, அது இங்கே தேவைகள் கிடையாது. எனக்கு தெரியாமல் இருந்துட்டேன், புரியாமல் இருந்துட்டேன், சொல்லதுக்கு ஆள் இல்லை, இது மாதிரி விஷயங்கள் நாங்கள் கேட்டதில்லை, இப்படியெல்லாம் நடக்கும்னா நான் அப்போவே வந்து வாயை போத்திட்டு சும்மா இருந்திருப்பேன். அந்த விஷயங்கள்லாம் இங்கே தேவையில்லை. இன்னைக்குல இருந்து இப்போ இருந்து இதை கேட்டதில் இருந்து கட்டாயம் நம்ம மாறி ஆகணும் எல்லாரும். ஏன்னா நாங்கள் மாறி இருக்கோம், உங்களை மாற சொல்லுதோம், அவ்வளோதான் மேட்ரு. நாங்களும் பேசியிருக்கோம், செஞ்சுருக்கோம், கிண்டல் பண்ணியிருக்கோம், நக்கல் பண்ணியிருக்கோம். சும்மா போகிறவனை நல்லவனை பிடிச்சி எல்லாம் வந்து அவன் வந்து நோகாத அளவுக்கு கூப்பிட்டு வச்சு அவங்கள பிரச்சனைகள் பல பண்ணி கூட்டங்களோடு நாங்களும் இருந்திருக்கோம், நீங்களும் இருக்க போகிறைய. ஆனால் சித்த சபைக்கு வந்துட்டால் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்லவங்களை வாழ்த்தி நிற்கணும். கெட்டவங்களை பார்த்தா சொல்லி பார்க்கணும், சொல்லாட்டா ஒதுங்கி போயிடணும். எருமாடு சபதியோட வரையில் எப்படி தூரம் நின்றதமோ அதே மாதிரி வினையோட வர்றவனை கண்டா தூரம் நின்றுங்க. அவன் எங்கே போட்டும் என்னும் போட்டும் குளிக்காமல் போகிறான், எங்கிட்டும் போகிறான்ட்டு சேஃப்டியாக அங்கே அப்புறம் ஒதுங்கி ஓடி போயிடணும். அங்கிட்டு போய் நல்ல விஷயங்களை செய்யணும். ஏன்னா அது கூட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் அது என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும். அதான் மாற்று யுகம்.
மாற்று யுகத்துக்குள்ளே நம்ம மாறையில் எல்லா விஷயங்களும் மாறிடும். மாறாது என் சொந்த இங்கே வருவாங்க, என் சொந்த அண்ணன் கூப்பிட்டேன், தம்பியை கூப்பிட்டேன். ஏன்னா அகத்திய பெருமான் சொல்லுவார், நீ எப்படி ஆளுக்கு சபையை பற்றி 4 பேர்கிட்ட சொல்லணும், தர்மயுக பணியில் நீ ஈடுபடணும், அங்கே சொல்லணும், இங்கே சொல்லணும், ஃபோன் பண்ணி சொல்லணும், வாட்ஸ்அப்பில் சொல்லணும்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. அப்போ எல்லாம் சொல்லி பார்ப்பாங்க. யார்கிட்ட சொல்லுவாங்கன்னா, முதல்ல வந்து சித்தி மகன் சித்தப்பா மகன் முதல்ல ஆரம்பிப்பாங்க. அண்ணன் தம்பி ஒன்று விட்டு அண்ணன் தம்பி, சொந்த அண்ணன் தம்பி, இப்படி ஆரம்பிப்பாங்க. அவங்க வினையை சுமந்துக்கிட்டு இருப்பாங்க, வரமாட்டாங்க. அப்படி சொந்தக்காரங்களே சொல்லி பார்ப்பாங்க, அவங்க காலையே பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க வரமாட்டாங்க. எல்லார்ட்டையும் சொல்லுங்கள், யாராச்சும் வருவாங்க. அப்படி யுகம் மாறிடும். நம்மளை சுற்றி இருக்கவங்களே மாற்றன்னா முடியாத விஷயங்கள். நீ எங்கேயோ நேற்று போயிட்டு வந்தால் நான் உன்னையோட ஏகப்பட்ட புக்கு படிச்சிருக்கேன், எல்லா விஷயங்களும் தெரியும் எனக்கு. ஏகப்பட்ட சச்சங்கங்களை போய்ட்டு அந்த மகானை பார்த்துருக்கேன், இந்த மகானை பார்த்துருக்கேன், இங்கே என்னத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டேன், சரி நீ ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பான்னு போயிடுவாங்க. நம்ம பணி வந்து ஓயாது உரைச்சிக்கிட்டே இருக்கல, உங்களுக்கு சுற்றி 4 பேர் வந்துடுவாங்க, உங்களோட பேச்சை கேட்கக்கூடிய ஆட்கள் வந்துடுவாங்க, உங்களை சுற்றி ஒரு நல்ல கூட்டம் உருவாகிரும். அப்போ தேவையில்லாத இப்போ சித்து சபையில் வந்து யாராச்சும் பேசுறீங்களா? ஒன்றும் செய்ய மாட்டேங்க, கம்முன்னு இருக்கிய. அகத்திய பெருமான் பேக்குத முகப்பூரையை கேட்கைய, நல்லா காது குளிர கேட்டுக்கிட்டு இருக்கிய, நல்ல விஷயங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிய. சில விஷயங்கள் இது தவத்துக்குள்ளே வகையில் உறக்கம் வரும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் வேறு மாற்று விஷயங்கள் வேற்று விஷயங்கள் பேச மாட்டேய அப்படின்னு நம்பிக்கையோட நம்மளை மாற்றி நிற்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைய அற்புதமான சச்சங்க நிகழ்வை கொடுத்ததுக்கு முகப்பு உரையும் தாண்டி இது 2வது முகப்பு உரையை அவங்ககிட்ட திருப்பியும் சொல்லிவிட்டு, அகத்திய பெருமான்கிட்ட இன்றைக்கி பார்த்த காட்சிகளை இன்றைக்கி கேளுங்க. அகத்திய பெருமான்கிட்ட அங்கிட்டு வச்சுருக்கோம். அகத்திய பெருமான் வந்து நீங்கள் கேட்ட ஞான வினாக்களாக கேட்கலாம், புதுசாக வந்தவங்க ஆன்மீக சந்தேகங்களை கேட்கலாம், எல்லோரும் வந்து விளக்கேற்றதை பற்றி கேட்கலாம், அதை பற்றி கேட்கலாம், இதை பற்றி பார்க்கலாம், எதை வேணாலும் பற்றி கேளுங்க. அகத்திய பெருமான்கிட்ட ஞான வினாக்களை கேட்டுட்டு அதுக்கு பிறகு அவங்களோட சொந்த வினாக்கள் கேட்கலாம்.